நீங்கள் நம்ம இந்த கொஷின் பார்க்கலாம். இஃப் 9 பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 27 எக்ஸ் பவர் மைனஸ் 1 ஃபைண்ட் எக்ஸ் என்ன நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கணும். சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா கொஷனில் கிவனில் இருக்கிறது அப்படியே எழுதியிருக்கேன். 9 பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 27 பவர் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இது நம்மளுக்கு தெரியும். எக்ஸ்பொனன்ஸோட ரூல் வந்துட்டு 9 பவர் எக்ஸ் இன்ட்டு 9 பவர் 1ன்னு எழுதலாம். ஈக்குவல் டு 27 பவர் எக்ஸு மல்டிப்ளை 27 பவர் மைனஸ் 1. இதை தான் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தா 9 பவர் எக்ஸ் 9 பவர் 1 வந்துட்டு வேல்யூ தெரியும் 9 தான். 27 பவர் எக்ஸ் அப்படி எழுதியாச்சு. 27 பவர் எக்ஸு மல்டிப்ளை 27 பவர் மைனஸ் 1னா அது நம்மளுக்கு தெரியும் 1/27 எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தோன்னா இங்கே நம்பர்ஸை வந்துட்டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். எக்ஸ்பொனன்ஸில் இருக்கிறத இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன், அவ்வளோதான். ஸோ 9 ஆல்ரெடி இருக்குது. ஸோ 1/27 டினாமினேட்டரில் இருக்குது. இது இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது நியூமரேட்டராக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ 9 × 27 ஈக்குவல் டு 27 பவர் எக்ஸ் டிவைடட் பை 9 பவர் எக்ஸ் அப்படியே தான் வரும். ஈக்குவல் டு 9 × 27. இதை நம்ம வந்துட்டு ஹோல் பவர் எக்ஸாக போட்டுக்கலாம். 27/9 ஹோல் பவர் எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ 9 வந்துட்டு நான் எப்படி எழுதலாம்னா 3 3s போடலாம். 27 மல்டிப்ளையில் தானே இருக்குது. இந்த மல்டிப்ளை போட்டு 3 3s 9 9 3s 27. ஸோ 3 × 3 × 3 ஈக்குவல் டு இது வந்துட்டு 1 9s 3 9s 27 3 பவர் எக்ஸு. ஸோ 3 பவர் 1 2 3 4 5 இருக்குது. ஸோ 3 பவர் 5 இருக்குது ஈக்குவல் டு 3 பவர் எக்ஸு. ஸோ பேஸ் வந்துட்டு சேமாக இருந்தால் நம்ம பவரை வந்துட்டு சால்வ் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5. அவ்வளோதான் ஃபைனல் ஆன்சர்.